இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலகத்தில் வாழணும்னா பொருள் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். ஆனால் பொருள் மட்டுமே முக்கியம் என்று வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதான் இன்றைய தியானம். இதான் இன்னைக்கு. எங்களுக்கு பொருள் மட்டும்தான் முக்கியம், பணம் மட்டும்தான் முக்கியம், செல்வம் மட்டும்தான் முக்கியம், இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம் என்று யோசிக்கிறவர்கள் கடவுளுடைய ஊழியர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க தகுதி கொண்டவர்களா? தான் இன்றைய தியானம். இப்போ நகைச்சுவையாக நாங்கள் இப்போ கேட்டகிஸ்லாம் சின்ன ஒரு விளையாட்டை ஒரு கதை ஒன்று சொல்லிக்குவோம். நாங்கள் ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு கதை இது தப்பாக நினச்சிக்கூடாது, சரிங்களா? ஒரு நகைச்சுவை ஒரு கதை சொல்லிக்குவோம். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் எங்கள் வீட்டு நாய் செத்து போச்சு, நீங்கள் ஒரு ஜபம் சொல்லி கோயிலில் ஒரு பூசை வைங்க, பூசை வச்சு ஒரு அடக்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோன்னு சொன்னாங்க. அம்மா நாய்க்கெல்லாம் பூசை வைப்பாங்க, அது திருப்பலியவே நம்ம இழிவுபடுத்துகிற மாதிரிம்மா, அது செய்யக்கூடாது, தப்பு சொன்னாங்க. உங்கள் அக்கஸ்மே கிடக்குல்ல சாமி, நீங்கள் முடியாதுமா, கடவுளை திருப்பலி என்பது அவ்வளோ உன்னதமானது, நாய்க்கு போய் பூசை வைக்கிறது, போங்க சரி விடுங்க சாமி, என்னைய நாய்க்கு பூசை வச்சிங்கன்னா பூசை கருத்துக்கு ஒரு 10,000 காசு தரான்னு நினச்சேன், சரி விடுங்க என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே ஃபாதர் முடிச்சுக்கிட்டார். முடியா ஏம்மா, நாய் பேரை சொன்னீங்க? ரோசி. ஒன்றுமே சொல்லக்கூடாது, கிறிஸ்துவ நாயா அது? என்ன போங்க நீங்கள், ஒன்று சொல்லணுமா நீங்கள்? அதை ரோசின்னு என்ன அழகான கிறிஸ்துவ பேர் வச்சுருக்கீங்க, ரோஸ்ன்னு வச்சுருக்கீங்க, லேமா ரோஸ் புனிதர் பேர் வச்சுருக்கீங்க நீங்கள், அதுக்கு பூசை வைக்காம எப்படி? வாங்க இன்னும் பூசை டைம் சொல்லுங்கள், நீங்கள் நோட்டில் எழுதிக்கிறேன் என்று சாமியார் சொன்னாராம். ஒரு நகைச்சுவையாக சொல்லப்படும் ஒரு விஷயம், நான் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, பணம் எந்த அளவுக்கு நம்ம உங்களோட சிந்தனைக்கு விட்டது. நான் அன்பியத்துக்கு போகும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நிறைய கேள்விப்படுவேன். அன்பியத்து சகோதரர்கள் பகிர்ந்துக்குவாங்க. அப்படி ஒரு அன்பத்துக்கு போகின்ற பொழுது ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் நாங்கள் பிற சபைக்கெலாம் நாங்கள் போனோம், நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்தோம், கத்தோலிக்க சபையில் இருந்தோம், அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வேறு சபைக்கு போனோம். அங்கே போனால் எங்களை காசு தர சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. தசமாக பாகமாமே, சம்பளத்தில் 10ல் ஒரு பாகத்தை கொடுத்துடணும், மாதம் உங்களுக்கு 50,000 சம்பளம்னா 5,000 கொடுத்துடணும், மாதம் உங்களுக்கு 10,000 சம்பளம்னா அதில் 1,000 கொடுத்து உண்டியில் போட்டுடணும். இப்போ நீ போடல அவ்வளோதான், செத்த நீ சாத்தான் நீ சாத்தான். அந்த வீட்டில் இந்த கோயிலில் உட்காந்துருக்குறீங்க, காசு போடலையா? நடந்த நிகழ்வு சகோதரி, உண்மையை சொல்கிறேன், நான் காதார கேட்டதை சொல்கிறேன். ஏனென்றால் இறை ஊழியம் பணத்திற்காக என்று மலிந்து விட்டது. இப்பொழுது அங்கங்கே சபை அவங்க குட்டி கோயிலை கட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏகபோக வாழ்க்கை. இது கடவுளுடைய ஊழியர்களுக்கான பணியாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாம் இன்றைக்கு நட்சத்திர வாசகம் வாசிக்கணும். நம்ம அந்த காலத்தில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவங்க என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட எப்படி பிடுங்கலாம், மக்கள் நல்வழிப்படுத்தணும், ஒரு நீதியை போதிக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும், அது எங்களுக்கு அவசியமே கிடையாது. என்ன காணிக்க வாங்கலாம், எவ்வளவு காணிக்கையை வாங்கி அதுக்கு கோயிலுக்கு கொஞ்சம் தூக்கி போட்டு மீதி நம்ம சுருட்டலாம். இப்படி தான் என்ன பண்ணாங்க, அப்பொழுது வாழ்ந்த
மத குருமார்கள் அப்படி தான் இருந்தாங்க. அவர்களைத்தான் ஆண்டவர் இங்கே என்ன பண்ணுறாரு, சபிக்கிறான்னு சொல்ல. உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் கெட்டழிவீர்கள். நீங்கள் வெளிவேடக்காரரே, பாருங்க, நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 ஒரு பகுதியை படைக்கிறீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கியமான போதனையாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை இதெல்லாம் போதிக்க மாட்டீங்க. காசு காசு பணம் பணம் பேயா அலையுறீங்க. ஒரு நீதியாக இரும்மா, நேர்மையாக இருங்க ஐயா, நல்லதை கடைபிடிங்க ஐயா, ஆண்டவரை நம்புங்க ஐயா என்று இந்த ஆண்டவருடைய விழுமியங்களை நீங்கள் போதிக்க மாட்டீங்க. காணிக்கை கூடு, காசை கூடு, அதை கூடு, இதை கூடு என்று பணம் பிடுங்குவதிலேயே, பணம் சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய அந்த 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 ஒரு பொறுப்பினை பயன்படுத்தி இதற்கே குறிக்கோளாக இருக்கிறீங்களே நீங்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, சாடுகிறார். இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். நீங்கள் சரி அப்படி தான் மக்கள்கிட்ட காணிக்கையை வாங்குறீங்களே, அதை நீங்கள் உண்மையாக ஆண்டவர் பாத்திரம் போய் சேர்க்குறீங்களா? போய் நீங்கள் பாருங்க பார்ப்போம். நீங்கள் கொசுவை வடிகட்டி என்ன பண்ணுறீங்க, ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள். கொசு வடிகட்டி இதுதான் வருமானம் இன்னைக்கு, இந்த கொசு தான், இந்த கடவுளுக்கு காசு தான் வச்சுக்கோ என்று கொசுவை வடிகட்டி எல்லாரும் பார்வைக்கு மேலே காட்டிட்டு அடியிலே ஒட்டகத்தை விழுங்கி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உண்டு கொழுக்கிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, வெளிவேடக்கார பரிசெயரே, மனித அறிஞரே, சதுசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. வெளிப்புறத்தை பார்த்தா அவ்வளோ சுத்தமாக இருக்கிறீங்க, வெளியே நங்கி போடுறீங்க, இடுப்பில் கச்சை கட்டுறீங்க இல்லையா, என்னென்னமோ அலங்காரம் செய்கிறீங்க. ஆனால் உள்ள சாக்கடையும் புழுவும் உள்ள உங்கள் மனசுக்குள்ளே கிடக்குது. அதை எப்போ கழுவ போகிறீங்க? தட்டை வெளிப்புறம் கழுவுறீங்களே, உள்ளே எப்போ கழுவ போகிறீங்க? ஆண்டவர் கேட்குறாரு இந்த கேள்வி. பாருங்க பார்ப்போம். நீங்கள் வெளிவேடக்கார மரணறிஞரே, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்திலே தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உட்புறத்திலோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள். குருட்டு பரிசெயரே, கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், உங்களுடைய உள்ளத்தை முதல் தூய்மையாக்குங்க. எவனுக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ எல்லாம் அவனுக்கு தூய்மையானவர் சொல்வார். இன்னைக்கு சொல்கிற ஆண்டவர் சொல்கிற விஷயம் இதுதான். இன்னைக்கு இறை பணியாளர்களே, நற்செய்தி பணியாளர்கள், இறை மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, மற்ற எல்லாம் ஒரு சுத்தமாக இருக்கும். இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம். சொல்லையா, ஐயோ அந்த பிரகர்பாருங்க, அந்த வார்த்தை வரமா இருக்குது, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு சொல்லுவார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவார். ஏன் சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இஸ்ராயல் மக்கள் பண்ணுவாங்களாம், பிணத்தை, இறந்த உடலை ஒரு கல் குகையில் உள்ளே வச்சு கல் வச்சு மூடிடுவாங்க. உள்ளே புது போனம் இருந்து வச்சிங்களேன், அது அழுக ஆரம்பிக்கும்ல, அழுகி அது புழு பூத்து நாற்றம் அடிக்கும். அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த அழுகிய பிணம் உள்ள அழுகிய பிணம், அது அங்கே யாரும் உள்ளே கிட்ட நெருங்கிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்களாம், அந்த கல்லறை மேலே வெள்ளை வர்ணம் பூசி வச்சுருவாங்களாம். அப்போ தூரவிருந்து பார்த்தா தெரியும், ஓ அங்கே வெள்ளையாக அடுக்கப்பட்ட கல்லறை அங்கே இருக்குது, அப்போ உள்ளே அழுகி போனவங்க அங்கே ஒதுங்கியும் போவாங்களாம் இவங்க. இதை என்ன பண்ணுவார் ஆண்டவர் பரிசேயர் உதாரணமாக சொல்லுவார், மரண உதாரணமாக சொல்லுவார். ஏனென்றால் அங்கே எப்படி கல்லறை வெளியே வெளியேன்னு இருக்குது, உள்ளே அழுகி போனம் இருக்குது, அதே போல் நீங்கள் தான் வெளியே தான் விளையாடுன்னு இருக்கிறீங்க, நீங்கள் உள்ளே பிணத்துக்குரிய புழுக்கள் அழுக்கு உள்ளே சாக்கடை உங்கள் மனசுக்குள்ளே ஓடுகிறது என்று ஆண்டவர் சாடுவார். சகோதரர்களே, ஆண்டவரே ஊழியர் இப்படியாக இருக்கணும், இப்படிப்பட்ட பணியையே ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி முதல் வாசகம் பார்க்கணும் பாருங்க பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம் மனிதர்களுக்கு அல்ல, எங்கள் இதயத்தை சோதித்தறியும் ஆண்டவருக்காக நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் தப்பாக பேசுனா ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்கிறது, நாங்கள் கடவுளுக்கு பயந்த ஒரு பணியாளராக பவுல் என்ன பண்ணுறாரு, இங்கே பணியாற்றுகிறார். இன்னும் பாருங்க, நாங்கள் என்றும் உங்களை போலியாக புகழ்ந்தது இல்லை. நான் உங்களை முகஸ்துதி பண்ணி, ஐயா
இவ்வளோ மகராசரி ஒரு இப்படியா இன்னான் ஆள்தல் என்று போலியாக புகழ்ந்தவங்க பணம் பறிக்கலைன்னாங்க. பவுலுடைய வார்த்தையை பாருங்களேன், இங்கே நாங்கள் போலியாக உங்களை போன்றதே கிடையாது, இது உங்களுக்கு தெரிந்ததே, போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பணம் பறிக்க பார்க்கவில்லை. நாங்கள் கடவுளுடைய ஊழியர், நாங்கள் ஆண்டோட செய்தியை போதிக்கிறோம் என்று சொல்லி உங்கள்கிட்ட நாங்கள் காசு பணம் பறிக்க பார்க்கல. இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்கள் என்ற முறையில் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்ற பாருங்க பார்ப்போம். வேலையால் தன் கூலிக்குரிய உடையவரே, எந்த வீட்டுக்கு போனோம் போங்க, சமாதானத்தை சொல்லுங்க, அங்கு தருவதை சாப்பிடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு இறை ஊழியனுக்கு நாம் செய்வது கடமை. இறைவனுக்கு அந்த ஒரு உரிமை சலுகை உண்டு. இருந்தாலும் பவுல் சொல்ல பாருங்க, எங்க இப்போ நாங்கள் திருத்தூதர் என்ற பெயரில் உங்ககிட்ட நாங்கள் வாங்கி சாப்பிட ஆசைப்படல. ஆனால் சொல்ல பாருங்க, இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாகவே கொடுங்கள்னு சொல்லுவேன். இதுதான் பவுல் நாங்கள் என்ன பண்ணாரு, 3 தூதரை பயணம் செஞ்சார். காடு மலை என்ன பண்ணார், கடன் சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிந்து ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் எங்கே பார்த்தாலும் அவர் அறிவித்தார். சகோதரர்களே, ஒரு நற்செய்தி பணி என்றால் தூய பவுலை போல இருக்க வேண்டும். காசுக்காக கடவுளுடைய வார்த்தையை விற்கக்கூடாது. அப்படி என்னையே சம்பாதிக்க போகிற சொல்லுங்க பார்ப்போம். திருத்துறை பாருங்க, லூக்கா சொல்ல பாருங்க பார்ப்போம். உலகமெல்லாம் ஒருத்தவன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தவனுக்கு என்னையா பையன். நட்சத்திர வார்த்தை ஆண்டு சொல்ல வார்த்தை. ஒருத்தன் உலகமெல்லாம் உனக்குன்னு சொத்து வச்சுக்க, நீ மனசாட்சி எழுதுன உனக்கு என்ன பையன். அதனால் காசு 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 என்ன பண்ணாதீங்க. நீங்கள் இந்த போல் நீங்கள் ஆண்டவர், அது முக்கியமாக கடவுளுடைய வார்த்தையை பணத்துக்காக என்ன பண்ணாதீங்க, நீங்கள் விற்காதீர்கள். ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்காங்க. சகோதரர்களே, நாமும் ஒவ்வொரு தருணத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஆண்டவர் வார்த்தை அறிவிச்சுன்னு தான் இருக்கிறோம். வார்த்தைகளாலே, நம்முடைய செயல்களாலே நம்மகிட்ட கடவுள் வார்த்தை ஒருத்தங்க தெரிஞ்சு தான் இருக்கிறாரு, அது மறுக்க முடியாது. ஆக நம் எல்லோரும் ஒரு வகையில் இறை ஊழியர்கள் தான். அந்த இறை ஊழியத்தை காசுக்காக விற்பனை செய்ய வேண்டாம். கடவுளுடைய பணி, கடவுளுடைய வார்த்தை விற்பனைக்கு கிடையாது. எனவே இன்னொன்று பாருங்க பார்ப்போம். அப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனசில் வச்சுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை விற்பனைக்கு அல்ல. மறந்தும் கூட ஆண்டவருக்கான பணியை விற்பனை செய்யாமல் ஆண்டவருடைய பெயர் விளங்க நாம் நற்செய்தி பணி செய்தால் நிச்சயம் அதற்குரிய பலனை, அதற்குரிய செல்வத்தை, அதற்குரிய மகிமையை, விண்ணக வீட்டை கடவுள் நமக்கு குறைவின்றி நிறைவாகவே அளிப்பார். மனசில் வச்சுக்குவோம். இதன்படி வாழ முயற்சிப்போம். நல்ல சந்திப்போம்.